தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிக்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய வாழ்வில ஒரு திருப்பு முனையாக இழந்ததை திரும்ப பெருக முடியுமா என்று கலங்கி நிற்கின்ற ஒரு காலமாக இருந்தாலும் கூட, கலங்கி நிற்கின்ற இந்த காலத்துல ஒரு நிம்மதி தருமா, இழந்ததை திரும்ப பெறுவோமா என்றெல்லாம் ஏங்குகின்ற ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. அதைத்தான் பெரியவர்கள் சொன்னார், காலம் செய்வது போல என்று சொன்னார்கள். அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கடந்த மாதங்களில் சந்தித்தீர்கள். இந்த மாதம் ஒரு திருப்புமுனை தரக்கூடிய மாதமா, நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமா அமையுமா என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சிம்மராசி அன்பர்களே, ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 10ல திக்பலம் பெறுகிறார். இந்த சூரியன் 10லே திக் பெறுகின்ற பலம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியும் நடப்பதனால ஜனன ஜாதகத்துல சந்திர தசையோ அல்லது சந்திர புத்தியோ நடந்தால் கவனமாக இருப்பது அவசியம். கொஞ்சம் பார்க்கணுங்க. நம்ம எதுக்கோ கவனம் இல்லாமல் இருந்து விடுகின்றோம். கொஞ்சம் இந்த ஒரு மாசம், கடந்த மாசத்துல எத்தனை இழப்புகளை சந்தித்தீர்கள், எத்தனை பிரிவுகளை சந்தித்தீர்கள், கொஞ்சம் உங்க ஜாதகத்தை அருகில் உள்ள ஒரு ஜோதிடம் சென்று காண்பீங்கள். என்னன்னு இதை நீங்க பார்க்கணும். இது வரைக்கும் நான் யார்ட்டையும் அப்படி சொன்னதில்லை. இந்த காலகட்டத்துல நான் சொல்றேன். காரணம்னா அஷ்டமத்து சனி நடப்பதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஜனன ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பினுடைய ஜாதக காலத்துல சந்திர தசையா அல்லது சந்திர புத்தியா நடந்தால் கவனமாக இருப்பது அவசியம். அப்படி இல்லைன்னா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்றால் சந்திரன் மனோகாரகன் மட்டுமல்ல, காரணம் மனநிலையில ஒரு குழப்பம், மனத்துல ஒரு சஞ்சலம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல இருப்பதனால்தான் நான் இதை சொல்கின்றேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஜென்ம ராசியில யாருன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, கலத்திரஸ்தானத்துல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு, அஷ்டமம் 8ல பாத்தீங்கன்னா சனி. உடல் ஆரோக்கியத்துல மிக மிக கவனமா இருக்கு. ஏன்னா சுவரி இருந்தால் தானே சித்திரம் வரைய முடிய வேண்டும். என்னுடைய அனுபவத்துல உடல் நலத்தை கோட்டை விட்டவர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் கலங்கி நிற்பதை நான் பார்க்கின்றேன். சிம்மராசிக்காரர்களே, அந்த நிலை உங்களுக்கு வேண்டாம். உடல்நல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நாம் அனுபவிப்பதற்கும் அனுபவத்தை பெறுவதற்கும் இந்த உடல் தானே ஒரு காரணம். இந்த உடல் தானே ஒரு சுமைதாங்கி. சிம்மராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க உடல்நலம் மட்டுமல்ல, உங்க பிள்ளைகள் உடல்நலம் மட்டுமல்ல, உங்கள் மனைவி உடல்நலம் மட்டுமல்ல, உங்க உறவுகளின் உடல்நலத்துல மிக கவனமாக இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் இந்த காலகட்டம் காட்டுகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். எதையும் அவசர முடிவா, ஒரு திருமணம் போன்ற நிகழ்வுகள், தொழில் போன்ற ஒரு முடிவுகள், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் கிரகங்கள் இந்த மாதத்தில் காட்டுகின்றன. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கலத்திரக்காரன் சுக்கிரன், அவன் ஒருவன் மட்டும்தான் ஓரளவு சாதகம். இந்த காலகட்டம் இந்த ஆனி மாதம் முழுவதுமே கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிலைதான். சுக்கிரன் அசுரகுருவாக இருந்தாலும் கூட அற்புதமான நிலையில உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சிம்மராசிக்கு இவர் ஒருவன் தான் இந்த மாதத்துல மற்ற கிரகங்களோட உங்களுக்கு துணை இருக்க காத்திருக்கின்றார், துணையாகவும் செயல்படுவார். அதே நேரத்துல பூமிகாரகனான செவ்வாய் மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதனால நல்ல வருமானம் கிடைக்கும். சுக்கிரன் மட்டுமல்ல, அதாவது புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன், ரத்தகாரகன், பூமிகாரகன் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அரசு துறையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு ஒரு பொன்னாள் நன்னாள். காரணம் செவ்வாயும் துணை இருப்பதனால ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறலாம். அரசு துறையில இருந்து நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிட்டும். அரசாங்க கொள்கைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா உதவி யாரிடம் இருந்தாவது எப்படியாவது ஏதோ ஒரு நிலையில உங்களுக்கு உதவிகரம் வந்து கொண்டுதான் இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை சுக்கிரன் இப்பொழுது பூரண சுபபலங்க. கலத்திரகாரகனை பூரணமான சுக்கிரன் பூரணமான சுபபலம் என்று சஞ்சரிக்கின்ற ஒரு மாதம் இந்த ஆணி மாதம். வேலைக்கு முயற்சிப்பவருக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு திருமண யோகம் கிடைக்கும். என்னுடைய அனுபவத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்தீங்கன்னா ஜனன காலத்துல சந்திர தசையோ சந்திர புத்தியோ நடந்தால் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்திர தசையோ சந்திர புத்தியோ இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். இருப்பவர்கள் மட்டுமே அதற்கான பரிகாரம் அருமையான பரிகாரம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் முழு தீர்வாக விட்டாலும் கூட ஒரு ஆறுதலை தரும். இந்த சிம்மராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில
வானத்தில் தெரிகிற சந்திரன், வீட்டு வாசல்ல நிலவு பளிச்சுன்னு தெரியும் போது ஒரு பெரிய வட்ட பாத்திரத்துல தண்ணீர் வச்சு அந்த நிலவினுடைய ஒளி, அந்த நிலவினுடைய வடிவம் அந்த பாத்திரத்தில் படிமாறு செய்து அந்த பிம்பம் தெரியுமாறு பார்த்து கொஞ்சம் பூக்களை எடுத்துக்கொண்டு மனம் ரீதியா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடித்தாலும் அந்த தெய்வம். ஏன்னா சந்திரமௌலீஸ்வரர் தானே, சந்திரன் தானே. அந்த சந்திரனை மனதுக்குள்ள தியானித்து ஒவ்வொரு பூக்களாக ஒரு 21 இருந்து ஒரு 11 பூக்களை போட வேண்டும். போடுகின்ற முறை இருக்கின்றது. ஒரு பூவை போட்ட உடனே கொஞ்சம் அந்த பூ நீரில் பட்டவுடன் அமிழ்ந்து போய்விடும். சில சலனம் ஏற்படும். அந்த சலனம் நின்றவுடன் ஒரு 11 பூக்களை தொடர்ந்து செய்வீர்களானால் ஒரு நல்ல மாற்றம். ஒரு மனிதனுக்கு எதை இழந்தாலும் திரும்ப பெறக்கூடிய நிலை மனசு. அந்த மனோபலம் பெறுகின்ற ஒரு அருமையான செய்து பாருங்கள். எத்தனையோ பரிகாரங்கள், எத்தனையோ ஆலயம், எத்தனையோ புண்ணிய நதியில் நீராடி விட்டோம். ஆனாலும் கூட இந்த சந்திர பரிகாரம் என்பது சிம்ம ராசிக்கு இந்த ஆணி மாதத்தில் செய்வதன் மூலம் நற்பலனை தரக்கூடியது. முடிந்தால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய சரபேஸ்வரருக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ செவ்வரளி மாலை சாத்தி 51 எலுமிச்சம் படத்தை நீங்களே கையில கோத்து மாலையாக அணிவிப்பீர்களானால் நல்ல மாற்றங்களை பெறுகின்ற அருமையான ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒருவனே இந்த காலம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருப்பதால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம்.